பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பூசணிக்காயை மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்து அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவக்க வறுபடணும். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக. பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்து வதக்கலாம். கட் பண்ணி வச்ச பூசணிக்காயும் அதிலே சேர்த்து நல்லா ஒரு வதக்கணும். இதை குக்கர்லேயும் செய்யலாம், இந்த மாதிரி வாணல்லையும் செய்யலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம பருப்பை கழுவி நல்லா ஊற வச்சுருக்கோம். 3 முறை கழுவி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்து அளவான தண்ணி ஊற்றிக்கணும். அதில் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது கூட ஒரு அரை மூடி தேங்காய், ஜீரகம், அது 2ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி அது கூட வெந்து வந்ததும் அது கூட கலந்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கூட்டு